வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் வீட்ல வைத்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண உணவு விலையான குறைவு. ஆனா அதனுடைய மருத்துவ சக்தியை பற்றி பலருக்கும் தெரியாது. அதுதாங்க பொட்டுக்கடலை. இது இங்கிலீஷ்ல ரோஸ்டட் பெங்கால் கிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலைய தினமும் சாப்பிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? உடலுக்கு நல்ல புரதங்கள் கிடைக்கும். உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். நீண்ட நேரம் பசியை எடுக்காது. எலும்புகள் பலமாகும். உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஏற்ற உணவாகவும் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் பொட்டுக்கடலை சாப்பிட்டால் ஆரோக்கியமா? யாரெல்லாம் பொட்டுக்கடலையை சாப்பிடக்கூடாது? ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட வேண்டும்? எந்த நேரத்துல சாப்பிட்டா அதிகமான பலன்கள் கிடைக்கும்? எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவா முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். பொட்டுக்கடலை சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை முதல்ல பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை, புரதம் நிறைந்த ஒரு உணவா இது இருக்குது. பொட்டுக்கடலை தாவர புரதம், அதாவது பிளான்ட் புரோட்டீன்ஸ் அதிகமா இதுல இருக்குது. இதனால இது தசைகளை பலப்படுத்துறதுக்கு பயன்படுது. உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு இது உதவுது. வயதானவர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு உணவா இருக்குது. ஏன்னா வயதானவர்களுக்கு தசை இழப்பு ஏற்படும் அந்த டைம்ல. ஸோ அதை சரி பண்றதுக்கு இந்த உணவு பயன்படுது. சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு சிறந்த புரதத்தோடைய ஆதாரமா இருக்குது. ஏன்னா இப்ப நான்வெஜ் சாப்பிட்றவங்க நிறைய நான்வெஜ்ல புரோட்டீன் அதிகமா இருக்குது. ஆனா நான்வெஜ் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல. வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பொட்டுக்கடலை ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஸோ பொட்டுக்கடலை அதிக அளவுல புரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ புரோட்டீனுக்காக நம்ம பொட்டுக்கடலையை தினமும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். அடுத்து இரண்டாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை பயன்படுது. பொட்டுக்கடலையில அதிக அளவுல புரதமும் நார்ச்சத்தும் ரெண்டுமே அதிகமா இருக்கிறதுனால இது வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். இதனால தேவையற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிடும் அந்த பழக்கம் குறைய ஆரம்பிக்கும். அதிக கலோரிகள் நிறைந்த உணவுகள் நம்ம சாப்பிட்றத தவிர்த்துட்டாவே உடல் எடை ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிடும். பொட்டுக்கடல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கனால உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சு உடலை மெலிமையாக்குறதுக்கு பயன்படுது. ஸோ உடல் எடை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறவங்க மாலை நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸாக பொட்டுக்கடலையை ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். கூடவே உடற்பயிற்சியும் சேர்ந்து செஞ்சால் நல்ல ஒரு பலனை நம்ம அனுபவிக்கலாம். காலையில் உடற்பயிற்சி செய்ததுக்கு பிறகு கூட ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை எடுக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும் பொழுது நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த டே ஃபுல்லாகவே ரொம்பவே ஆக்டிவாக இயங்க ஆரம்பிக்கலாம். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை பயன்படுது. பொட்டுக்கடலை கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு குறைவாக இருப்பதுனால இது ரத்த சர்க்கரையை திடீரெனலாம் உயர்த்தவே செய்யாது. ஸோ திடீரென உயர்றதை தடுக்கிறதுக்கு பயன்படுது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குளுக்கோஸை மெதுவாகத்தான் இது உறிஞ்சும். அதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக பொட்டுக்கடலை அளவா சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கியமானது. அடுத்து நான்காவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பொட்டுக்கடலை பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம் இது எல்லாமே சேர்ந்து இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இது எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கும், ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் அளவை ஆதரிக்கிறதுக்கும் இந்த பொட்டுக்கடலை பயன்படுது. அடுத்து ஐந்தாவது நன்மை என்னன்னா, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை பயன்படுது. இதுல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால இது குடலோடைய இயக்கத்தை சீரா வச்சுக்கிறதுக்கும் மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. ஸோ பொட்டுக்கடலை எடுத்துட்டு அது கூட போதுமான தண்ணீரும் சேர்த்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமா வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை அவங்கள பாடாப்படுத்தும். ஸோ அதனால வயதானவர்கள் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை எடுத்துட்டு அதிக அளவுல தண்ணீர் குடிக்கும்போது அந்த மலச்சிக்கல் சரியாக்கப்படும். அடுத்து ஆறாவது நன்மை, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு பொட்டுக்கடலை பயன்படுது. பொட்டுக்கடலையில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் இருக்கிறதுனால இது எலும்பு மற்றும் பற்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயன்படுது. ஸோ நம்ம பொட்டுக்கடலையை எடுக்க எடுக்க நம்ம உடல் முழுக்கவே நல்ல ஒரு ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கும். ஆனால் தினமும் எடுங்க, ஒரு கைப்பிடி மட்டும் எடுங்க. அடுத்து ஏழாவது நன்மை என்னன்னா, ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு பொட்டுக்கடலை பயன்படுது. இதில் சிறிதளவில் இரும்பு சத்து இருக்கிறதுனால
இது வந்து ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியாவை தடுக்கிறதுக்கு பொட்டுக்கல்ல பயன்படுது. நிறைய பேர் பெண்கள், முக்கியமா பெண்கள் தான் இந்த ரத்த சோகையினால பாதிக்கப்படுவார்கள். அவங்க எப்ப பார்த்தாலும் சோர்வா, டயர்டா இருப்பாங்க. காலைல எந்திரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சோர்வா இருப்பாங்க. அப்ப அவங்க உடல்ல வந்து இந்த சிவப்பு ரெட் பிளட் செல்கள் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதாவது ரத்த சோகை இருக்குன்னு அர்த்தம். அவங்க தினமும் ஒரு கைப்பிடி பொட்டுக்கல்லைய தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா, அவங்க உடல்ல ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்கும். இது கூடவே சேர்த்து இன்னுமே இரும்பு சத்து நிறைந்த நிறைய உணவுகள், இப்ப முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து எடுக்கும்போது நல்ல ஒரு மாற்றம் அவங்கனால உணர முடியும். பொட்டுக்கல்லை எடுக்க எடுக்க பலவிதமான நன்மைகள் வந்து சேர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 8வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க. இதுல இருக்கக்கூடிய துத்தநாகம், விட்டமின் பி, புரதம் இது எல்லாம் சேர்ந்து உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு பயன்படுது. வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல்லாம் வரும். அதெல்லாமே தடுக்கிறதுக்கு பொட்டுக்கல்ல பயன்படுது. அடுத்து 9வது நன்மை, குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சிற்றுண்டியாக பொட்டுக்கல்ல இருக்குது. குழந்தைகளுக்கு பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸு இதுக்கு பதிலா வந்து சிப்ஸ் எல்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க. காரமா சிப்ஸு, ஆயில்ல வறுத்தது, பொரித்தது இதெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க தினமும் ஈவினிங் ஸ்நாக்ஸா ஒரு கைப்பிடி பொட்டுக்கல்லை நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, அது கூடவே சிறிதளவு வெல்லம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாவும் இருக்கும். உடலுக்கு பலவிதமான சக்திகள் வந்து கிடைக்கும். ஒரு இன்ஸ்டன்டான எனர்ஜி வந்து கிடைக்கும். ஈவினிங் டைம்ல அந்த ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு குழந்தைகளை விளையாட விட்டீங்கன்னா, அவங்களுக்கு விளையாடுறதுக்கான ஒரு எனர்ஜி கூட கிடைக்க ஆரம்பிக்கும். சில குழந்தைகள்லாம் ரொம்பவே டல்லா, சோர்வா இருப்பாங்க. ஆனா அந்த பொட்டுக்கல்ல வெல்லம் சேர்த்து நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே அவங்க உடல்ல நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க காணலாம். அடுத்து 10வது நன்மை, வயதானவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவா இருக்குது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தசைபலம், எலும்புகளுடைய ஆரோக்கியம், நீண்ட நேரம் சக்தி இதெல்லாம் அளிக்கிறதுக்கு பொட்டுக்கல்ல பயன்படுது. ஏன்னா வந்து 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வயது காரணமாக உடல்ல வந்து தசைபலம் குறைஞ்சிரும். அதே மாதிரி தெம்பும் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா பொட்டுக்கல்லையை அவங்க எடுக்க எடுக்க நல்ல ஒரு தெம்பு வந்து உடலுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு பல்லெல்லாம் இருக்காது. அப்புறம் எப்படி பொட்டுக்கல்ல சாப்பிட்றது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பொட்டுக்கல்லையை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி அதை பவுடர் ஆக்கி நீங்கள் பவுடர் வடிவில் எடுத்துக்கிறலாம். இல்லைன்னா அது கூட சத்து மாவு இதெல்லாம் போட்டு சத்து மாவு கஞ்சி மாதிரி கிண்டி சாப்பிட்லாம். இல்லை மாவு உருண்டையாக தயார் பண்ணி அப்படியும் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் பொட்டுக்கல்ல வயதானவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு உணவாக இருக்குது. கண்டிப்பாக பொட்டுக்கல்லையை நீங்கள் ஏதாவது ஒரு வடிவில் எடுத்துக்கிறணும். பொட்டுக்கல்ல சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் காலை உணவுக்கு பிறகு எடுத்துக்கலாம். இல்லைனா மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸாக 4லேருந்து 6 மணிக்குள்ளே எடுத்துக்கலாம். சிலர்லாம் உடற்பயிற்சி செய்வாங்க. உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பிறகு எடுத்துக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக அதை கொடுக்கலாம். இதுதான் பொட்டுக்கல்ல சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம். எவ்வளவு அளவு ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும்னா, பெரியவர்கள் ஒரு நாளைக்கு 30லேருந்து 50 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் இதுதான் பொதுவானது. வந்து பெரியவர்கள் இவ்வளவுதான் எடுக்கணும், அதிகமா எடுக்கக்கூடாது. இப்போ குழந்தைகள்னு பார்த்தா அவங்க 15லேருந்து 25 கிராமுக்குள்ள தான் எடுக்கணும். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். இது ஒரு நல்ல ஒரு உணவு அப்படின்னு நினைச்சிட்டு அதிகமா சாப்பிடாதீங்க. அதிகமா சாப்பிட்டாலும் ஆபத்தை ஏற்படுத்தும். எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அது குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கவனமா கொடுங்க. இல்லைன்னா பல பிரச்சனைகள் ஏற்படும். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பொட்டுக்கல்லை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, கடலை வகைகள், நட்ஸ் வகைகள் சாப்பிட்டா சிலருக்கு வந்து அலர்ஜி ஆகும். அவங்க வந்து தவிர்க்கிறது நல்லது. சிறுநீரக நோயாளிகள் வந்து தவிர்க்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது நல்லது. சிலருக்கெல்லாம் வயிறு உப்பசம், வாய்வு பிரச்சனை எல்லாம் இருக்கும். அவங்க வந்து பொட்டுக்கல்லையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து இல்லைன்னா ரொம்ப அளவு கம்மியா எடுத்துக்கிறலாம். அடுத்து பொட்டுக்கல்ல சாப்பிட்றதுக்கான சிறந்த முறை என்னன்னா, வெல்லத்துடன் பொட்டுக்கல்ல சேர்த்து சாப்பிடலாம், பேரிச்சம்பழத்துடன் சாப்பிடலாம், பால் சேர்த்து சாப்பிடலாம், சத்து மாவு கலந்து சாப்பிடலாம். பொட்டுக்கல்லையே பொடி செய்து பொட்டுக்கல்ல உருண்டையா நம்ம எடுத்துக்கிறலாம். இல்லைன்னா சட்னி வடிவில் பொட்டுக்கல்ல சட்னியா இப்படி கூட இட்லி தோசைக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான வடிவில் நம்ம எடுத்துக்கலாம். நண்பர்களே, நம்ம வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த பொட்டுக்கல்ல குறைந்த அளவில் அதிக சத்துக்களை வழங்கக்கூடியது. இந்த உணவை வந்து நீங்கள் எடுத்துக்கிறங்க. இதை வந்து சரியான நேரத்திலையும் சரியான முறையிலையும் சாப்பிட்டா பல விதமான ஆரோக்கிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான்.